லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது ஒரு 50 தடவை எழுது. சாயந்தரம் நீ சரியா எழுதிக்க, நான் பார்த்து சொல்றேன். சரியா? இப்படி சொல்லி கொடுத்தா எப்படி? வேற எப்படி சொல்லி கொடுக்கணும்? என்ன? இல்ல, நான் கேட்டப்போ குடுக்கறேன்னு சொன்னீங்க. குடுக்குறாங்க. சரியா? படிக்கிற புள்ளைய கிட்ட வாத்தியார் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. யாருக்கு இந்த பாட்டு? அது பொதுவா ஒரு போன்ல யாரு? ஃப்ரெண்டு தானே? எடுத்து பேசுங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல. பரவாயில்ல பரவாயில்ல, எடுத்து பேசுங்க. இப்ப பேசுங்க. ஹலோ. டேய், எங்கடா இருக்க? வீட்ல. வீட்ல என்னடா பண்ற? சீக்கிரம் கிளம்பி வா. வந்துடுறேன். பாய் பாய் பாய். செந்தில், உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீ எப்படி அப்படி ஸ்மார்ட்டாவே இருக்க? காலேஜ் படிக்கும் போது நான் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்க. நான் நினைச்சதை விட பில்டப் ஏத்துறாளே. And you know one thing? இன்னும் உன் கண்ணத்துல குழி விழுதுடா. It's so cute. இல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் I can't tolerate டா. என்னது? நீ ஏன்டா இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண? ஏன், என்னாச்சு? உனக்கு சுத்தமா மேட்சே இல்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கண்ணை பார்த்தா ஏதோ சைனீஸ் கண்ணு மாதிரி. என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையே. சரி, கண்ணுதான் அப்படின்னு பார்த்தா மூக்க பாரு, ஏதோ ஷேப்லெஸ்ஸா
டிஸ்கஸ்டிங். தீபா சிக்னல் வீக்கா இருக்கு, நான் காலேஜ்ல வந்து பேசுறேன். சரியா? வை. செந்தில், என்ன பாக்குறிய? இல்ல, அவ சொன்ன மாதிரி கண்ணு சைனீஸ் மாதிரி இல்ல, ஆனா மூக்கு. அம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்னமோ சொன்னீங்களே மூக்க பத்தி, ஏதோ டிஸ்குன்னு. அப்படிலாம் இல்லையே. இல்ல, என் மூக்க பத்தி ஏதோ தப்பா தான் சொல்லிருக்கிய. இல்ல, இப்படி சொன்னதும் நீங்களும் சிரிக்கிறிய. என்ன சொன்னாங்க? ஒழுங்கா சொல்லிருங்க. ஒண்ணு சொல்லியே. இப்ப சொல்றீங்களா இல்லையா? இது காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த கா எழுதும்போது கையை வந்து இப்படி. நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும். ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இப்போ லுக் எப்படி இருக்கு? படிக்க தானே போறிய, நடிக்க போலல. இது போதும். ஃபர்ஸ்ட் பீரியடே தீபா பீரியட் வேற, பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ல. படிக்கிறதுக்கு புத்தகம் இருந்தா போதும், மத்தது ஒன்னும் தேவையில்ல. அவங்க சொல்லி கொடுக்க போறாக, நீங்க படிக்க போறீங்க. அதுக்கு இது போதும். வாத்தியாரும் படிக்கிறவங்களும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அது மனசுல இருக்கட்டும். ஓகே. இப்பதான் ஒர்க் அவுட்டே ஆகுது. தீபா, உன்னை வச்சுதான் என் பொண்டாட்டிகிட்ட ரொமான்ஸே பண்ண போறேன். சரி. ஐயோ, அந்த சந்தோஷமான விஷயத்தை அத்தை சொல்லணுமே. இவங்க கிட்ட சொல்றது வேஸ்ட். அத்தை எங்க? அத்தை எங்க இருக்கீங்க? என்ன சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு போனீங்க? அங்க இருந்து வரதுக்கு 2 நாளாங்க. எங்கடி அத்தை? அத்தை, ஐயோ என் ராசாத்தி வந்துட்டீங்களா? என்னமா மாமா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? எல்லாத்தையும் வச்சு சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அத்தை, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. போன ஜென்மத்துல நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதுக்கான பலனை அனுபவிக்க போறீங்க. டேய், இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம குதிச்சு பேசிக்கிட்டு இருக்க? சித்தப்ப, எல்லாம் சம்பந்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புவனாக்கு நான் பார்த்துட்டு வந்த சம்பந்தத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அத்தையோட ஹைட்டு, பாட்ட சாட்டமா இருப்பாப்ல. பெரிய குடும்பம், சும்மா இல்ல. என்னது, பூனாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கியா? ஆமா சித்தப்ப, நாமளே தேடி அலைஞ்சு புடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்காங்க. நம்ம பூனா ரொம்ப கொடுத்து வச்சவத்த. ரொம்ப பெரிய இடம். பையன் நல்லா படிச்சிருக்கேன். 3 தலைமுறைக்கு உட்கார்ந்துகிட்டே சாப்பிடுற மாதிரி சொத்து இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம பூனா பத்தியும் சொல்லிட்டேன், அதோட போட்டாவையும் காமிச்சிட்டேன். பார்த்த உடனே புடிச்சு போச்சுட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு வரமாட்டாங்க. இந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஏய், என்னடா பொண்ணு பாக்குற விஷயத்த இப்படி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? இத ஒண்ணு எடுத்தோம் கவுத்தன்னு பண்ற காரியம் கிடையாது. யோசிச்சு பண்ணுவான். புவனா இன்னும் படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்னத்த புரியாம பேசிக்கிட்டு இருக்கிய? அதிர்ஷ்ட லட்சுமி நம்ம வீடு தேடி வந்துகிட்டு இருக்கு. ஓடி போய் வாசலை திறந்து வைக்காம இப்படி பெரிய திண்டுகள் பூட்டா போட்டு கூட்டுறிய. என்னம்மா, அவர்தான் நல்ல சம்பந்தம்னு சொல்றாருல்ல, வரட்டுமே பாப்போம். அத்தை, போனா படிக்கட்டேன். யாரு வேணாம் சொன்னா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைச்சானா யூஎஸ்ல உள்ள அமெரிக்கா என்ன லண்டனுக்கு கூட அனுப்பிச்சு வச்சு படிக்க வைப்பாங்க. அதுக்கு இல்ல, நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட கலந்துக்காம நீங்க இந்த குடும்பத்துக்காக எம்புட்டு சுமையத்தான் தலையில சுமந்துகிட்டு இருப்பீங்க. இந்த பூனாவை கட்டி கொடுக்குற சுமையை வாச்சு நான் ஏத்துக்க கூடாதா?
நானும் ஒரு சுமைதான் இங்கே அந்த குடும்பத்துல இருக்க கூடாதா? எல்லாரும் நம்புங்க, எனக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. நான் மத்தவமா வெளியே காட்டிக்கிறது இல்ல. இருந்தாலும் புவனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு மா அவ சின்ன பொண்ணுமா, நம்ம தான் அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லணும். அத்தை வரட்டும். வயசு பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்கதான் செய்வாங்க. இப்ப என்ன, வந்த உடனே நாளைக்கேவா கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண போறோம்? வரட்டும், விசாரிப்போம். ஆ, ஒருவேளை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். அதான் கலெக்டர் ஆர்டர் போட்டாங்கல்ல, இனி என்ன யோசனை? ஆ. சரி மாப்ள, வர சொல்லிடுங்க. சரிங்க அத்தை. பரம, உன் தங்கச்சிக்கு போன போட்டு காலேஜ்ல இருந்து சீக்கிரம் வர சொல்லு. விஷயத்தை சொல்லிவிடாத, அவளுக்கு சர்ப்ரைஸாவே வச்சுக்க. ஐயோ நிறைய வேலை கிடக்க. டைம் ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சானு தெரியல. மாப்பிள்ள வெறுக்கவே இருக்காங்க. கல்யாண ஏய் பாப்பா, ஏய் பாப்பா, என்னங்க? ஏய் என்னடி பச்சி சுடுற வாடையே காணா? உங்க அம்மா பச்சி சுடுதா இல்லையா? டேய் பச்சி கலையாதடா, வரும். ஆமா, இவர் அப்படியே பார்த்துட்டு மோந்து பாக்குறவர். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் பாப்பா, பூனாங்க இன்னும் வரகானா? போன் டைம் பண்ணுங்க, ஆயிடுச்சு. வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏய் அவங்க வர நேரம் ஆயிடுச்சு, பூனாவை கூப்பிடு. வந்துருவா. இதோ வந்துட்டான்ல, ஆ, ஆ. சீக்கிரம் வாடி. ஏய் சின்ன பாப்பா, அழகு நீ கொடுத்த வச்சோட தங்கம். ஐயா, என்ன எதுக்கு இப்ப சீக்கிரம் வர சொன்னீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். நீ வா போ. வா, என்னோட போ, போ, 1000 கேள்வி போ, கேட்பா. போ. உள்ள போய் சொல்றேன். நல்லா வா. fresh ஆ வா, குடிவா, போ. வா. வீட்டுல பெரிய ஆளா இருந்தா மட்டும் பத்தாது, பொறுப்பா வேலை செய்யணும். லூசு. வாடையே காணா, வெறும் வாழைக்காய போட்டீங்களா? இப்ப என்ன எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? இன்னும் படிச்சே முடிக்கல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்கு இப்ப பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நல்ல சம்மந்தம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்க, அதை விட சொல்றியா? எதை எப்ப பண்ணணும்னு பெரியவங்களுக்கு தெரியும். நாங்க எதை செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு மட்டும்தான். போ, சீக்கிரமா ரெடி ஆகு. அண்ணமண்டி, என்ன நீங்களும் எதுவும் பேசாம இருக்கீங்க? புவனா, எதுக்கு இப்போ இவ்ளோ பதட்டம் பயம்? உன்னை பொண்ணு பார்க்க தானே வராக. வர்ற வகை இப்பவே தாலி கட்டி உன்னை கூட்டிட்டு போறது இல்ல. அதான் சொல்றாங்கல்ல, சீக்கிரம் போய் புடவையை கட்டிட்டு ரெடி ஆகுற வழிய பாரு. தயாராகு. உங்க வீட்டுக்கார விட அதிகமா தான் படிச்சிருக்காரு. ஒரு பெரிய டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அதான் என்ன, எம்ஏ முடிச்சிட்டு அல்ட்ரா சொல்யூஷன் கம்பெனில கண்ட்ரோல் மேனேஜரா சூப்பரு. என்னம்மா அவர் சொன்னது புரிஞ்சா? நீங்க ஜாலியா எடுத்துக்கங்க. போய் புள்ள கொண்டு வாப்போ. இதோ. அத்தை, இந்த பச்சை சுட்டி இல்ல ஆறி போய் எடுத்துருவாங்க. அத்த செய்வாங்க. ஓ அவங்களே போறாங்களா? ஏய், என்ன இன்னும் புடவை கட்டி ரெடியாகாம இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன விளையாட்டா இருக்கா? எவ்ளோ பெரிய ஆள் உனக்காக எம்பிட்டு நேரமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அசால்ட்டா கல்யாணம் வேணா அதிதுங்கிற? நீங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா 5 நிமிஷம் புடவை மாத்திக்கிட்டு வர. ஓட்ட நான் தொலைச்சிருவேன் ராஸ்கல். என்னாச்சு? புடவை மாத்தாம கிடக்குறா.
நீங்க போங்க, நான் மாத்து வச்சு கூட்டிட்டு வரேன். ம். சீக்கிரம். ஏய் புவனா, என்னாச்சு? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? பொண்ணு பார்க்க தானே போறாங்க. சொன்னா கேளுங்க அண்ணாமண்டி, நான் படிக்கணும். புவனா, எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ காலேஜ் கடைசி வருஷம் தானே படிக்கிற. இன்னும் 3 மாசத்துல அது எப்படியும் முடிஞ்சிரும். அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ நாளைக்கு எல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இப்போ பேச ஆரம்பிச்சாலும் ஒரு 6 மாசம் கழிச்சுதான் கல்யாணம் கூடி வரும். இதனால உன் படிப்பும் ஒன்னும் பாதிக்கப்பட போறது இல்ல, சரியா? நான் மேல படிக்கணும் அண்ணாமண்டி. புவனா, நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ படிக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்ற மாதிரி இல்ல. இதுல வேற ஏதோ காரணம் இருக்கு. புவனா, இங்க பாரு. என்ன பாருன்னு சொன்ன. என்ன பாரு. என்னாச்சு? உண்மையை சொல்லு. ஏன் இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? புவனா, சொல்லு. நான் ஒருத்தரை விரும்புறேன் அண்ணாமண்டி. மாப்ள, அச்சியை பார்த்து சாப்பிடுங்க. பொண்ணை வர சொல்றேன். ஏய் பாப்பா, என்னாச்சு? மாப்ள வெயிட் பண்றா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? அவங்க முதல்ல நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். தேவையில்லாம உங்களை இவ்ளோ தூரம் வர வச்சு சிரமப்படுத்திட்டோம். எங்க வீட்டு பொண்ணுக்கு இப்போ கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அண்ணா அவசரப்பட்டு எங்க கிட்ட கலந்து பேசாம உங்களை வர வச்சுட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்க. ஏய், என்னப்பா சின்ன பிள்ளை தான பேசிட்டீங்க? பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு கையெல்லாம் நடச்சதுக்கு அப்புறம் இப்ப பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல நான் பேசுறேன். ஊர் உலகத்துல எங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி அவங்கள தேடி வந்தோம். இல்லங்க, அப்ப ஓன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் வீட்டு வாசல்ல பொண்ணுங்க வரிசை கட்டி நிப்பாங்க. ஏதோ நீங்க எனக்கு தெரிஞ்சவராச்சே, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சேன்னு சொன்னதுனாலதான் நாங்க வந்தோம். இப்ப நீங்க எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க. எல்லாம் நம்பி நாங்க வந்தோம் பாரு. எங்களை சொல்லணும். இனிமேல எதுக்கு நின்னுகிட்டு கை நினைச்ச பலகாரத்துக்கு காசு எடுத்து நீ போமா வெளியே. நீ முதல்ல கையெடு. கையெடு. ஐயா இருக்க அக்கா, நீ அதை எடுத்து சொல்லுக்கா. அக்கா வண்டி அடியா. ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் பேச சரி பண்ணிக்கிறேன். மாப்பிள நீங்களா சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள பேசுறப்பா. தம்பி, நான் பேசி முடிக்கிறையா? எல்லாம் சுத்தச்சினால வந்த வேற இவ்வளவு கவலைப்படுத்தி விட்டாங்க. இருக்கு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னா யார விரும்புறா? உங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் நினைச்ச பாவத்துக்கு எல்லாரும் சேர்ந்து மூக்க அறுத்துட்டீங்கள. எங்க அவன்? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அவன்? ஏய் மாப்பிள, அவளை போய் தர இழுத்துவா மாப்பிள. எவ்வளவு அசிங்கப்பட்டு போறாங்க. நினைச்சதெல்லாம் நாசமா போச்சே. ஏய் கிளம்பு வா. ஏய் வேண்டாம், விடணும். ஏய் வாங்குறல வா. ஐயோ வாங்குற. ஏய் ஓ மொகரைக்கு நம்ம குடும்ப லட்சணத்துக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்தது. அதை ஏண்டி வேணாம்னு சொன்ன? அப்படியே பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி தான். ஏண்டி அம்புட்டு சொல்லியும் புடவை மொத்தமா சாதிச்சுட்டு அமுக்கு நீ மாதிரி அப்படியே நெஞ்செழுத்தமா நிக்கிற? என்ன படிச்சு அப்படியே காரைக்குடி கலெக்டர் ஆக போறியா? இங்கேயே அவனாச்சும் கட்டிட்டு போய் பாத்திரம் தானே கழுவ போற? உங்க குடும்பம் இருக்கிற லட்சணத்துக்கு ஊரெல்லாம் தேடி எவ்வளவு பெரிய சம்பந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி நிக்கிறீங்களே. என்னத்த எதுவும் பேசாம நிக்கிறீங்களே? கேளுங்க அவளை. என்னடி நாங்க எல்லாரும் அம்புட்டு சொன்னோமே, நாங்க என்ன கையோடவா கட்டி கொடுத்து அனுப்ப போறோம்? அவங்களுக்கு பிடிச்சு ஒரு சம்பிரதாயமா பார்க்க வந்திருக்காங்க, அம்புட்டு தானே. அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு விருப்பம் இருந்தா சொல்லி அனுப்ப போறோம், இல்லைன்னா ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிக்க போறோம். அதை விட்டுவிட்டு
இப்படி வீட்டுக்கு முறையா வந்தவங்கள அவமானப்படுத்தி அனுப்புறது நல்லதில்லடி. ஏன் இப்படி பண்ண சொல்லு புவனா. ஏண்டா கண்ணு இப்படி பண்ண? அண்ணா நம்ம குடும்ப கௌரவத்தை மண்ணள்ளி கொட்டிருக்கா. அண்ணன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களோ நல்லா அவ காதுல உரைக்கிற மாதிரி கேளுங்க. இந்த கண்ணு எப்படி உரைக்கிறா ஏன் இப்படி பண்ண? இவ்வளவு பேர் கேக்குறாங்கல, வாயை திறந்து சொல்ல வேண்டியது. என்னடி எல்லாரும் வச்சிருக்க வாயில? கேட்டுட்டாங்க சொல்லிட்டீங்கறல. ஏய் சொல்லுடி, வாயில வாயில குத்துண்டேன். என்ன கேட்கணும் சொல்லு. சூடு வைங்க. ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க. காரணத்தை நான் சொல்றேன். புவனா ஒருத்தரை காதலிக்கிறா.